திரு பொன்ராஜ், விஜய்க்கு பின்னணியில் பாஜகவா இல்லை உள்நோக்க அரசியலா இல்லை உண்மை கருத்தா? ஏற்கனவே விஜய்க்கு பின்னால் பாஜக இருக்கிறதுன்னு சந்தேகப்பட்டோம். அது இப்போ அது உறுதியாயிருச்சு. இப்போ இது ஒரு 41 பேர் இன்றைக்கு மரணத்திற்கு காரணமாக இருந்த திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல நிற்காம தலைவனுக்குரிய பண்புணங்களோட அந்த இடத்துல நின்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லாமல் சென்னைக்கு ஓடி வந்தது அவர் ஒரு தலைவனுக்குரிய ஒரு கட்சி தலைவருக்குரிய பண்பில்லாதவர் என்று நிரூபித்து விட்டது. ஒன்று வந்து 68 மணி நேரம் கழித்து தான் அவர் வந்து வீடியோவில் ஒரு ஸ்கிரிப்டட் ரிப்ளையை கொடுக்குறாரு. அதுவுமே ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் ஒரு நடந்த சம்பவத்திற்கு ஒரு மன்னிப்பு கேட்காம தனக்காக உயிர் நீத்த 41 பேர் இன்க்ளூடிங் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து மரணமடைந்திருக்காங்களே என்ற ஒரு உணர்வு இல்லாமல் அவர் சிஎம்க்கு சவால் விட்டு பேசுகிறார். இல்ல, மனசு முழுக்க வலி நிறைஞ்சிருக்கு, என் வாழ்க்கையில வலியை வச்சு வலிய அனுபவிச்சது இல்ல. அவரு சந்தேகத்தை தூவுறாரு, போடுறாரு அந்த இடத்துல. 5 மாவட்டத்துல நடக்காது, கரூர்ல நடக்குதுன்னா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களுக்கு அவர் இன்னும் வலு சேர்க்கிறார். ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் இல்லையா? அதுக்கே பாஜக பின்னணிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம எழுப்பணும். அதாவது 5 மாவட்டத்தில் நடக்காதுன்னு யார் சொன்னது? 5 மாவட்டத்தில் என்ன நடக்கல? உயிர் பலின்னு அவர் சொல்றதுன்னு எடுத்துக்கலாம். முதல் மாநாட்டில் 6 பேர் செத்துருக்கான், 2வது மாநாட்டில் 3 பேர் செத்துருக்கான், ஒருத்தன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல செத்துருக்கான் 3. அடுத்து இவர் நடத்துகிற இந்த மக்கள் சந்திப்புல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 250 பேர் 450 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்போ 40 பேர் பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டருங்க, தொடர்ந்து நடந்துட்டு வருது. இஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். நாட் ஓன்லி இஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், இவரோட சேர்ந்த 6 பேர், இந்த 6 பேர் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட உயிரிழப்புக்கு காரணமாக இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தர் பேட் பிளானிங். அவங்களுடைய அதிகார வெறி, அவங்களுடைய ஊடக வெளிச்சம், அவங்களுடைய பவரை காட்டுற மக்களை கூட்டுறேன்னு சொல்லி மாநாடு நடத்தினா, ஒரு மாநாட்டில் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆளை கூட்டு மாநாடு நடத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது அவர் மாநாட்டுக்கு பண்ணாரு. அங்கே ஒரு 7 லட்சம் பேர், இங்கே ஒரு 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் 10 லட்சமோ 12 லட்சமோ வந்துட்டு ஓகே. ஆனால் கரூருக்கு போகிறப்ப பக்கத்து மாவட்டத்துல இருந்து எதுக்கு கூப்பிடுறீங்க? 4 மாவட்டத்துல அவங்க கூப்பிடுறது இல்லாம பொதுமக்கள் தாங்களாகவே போய் நிக்கிறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் விஜயை பார்க்கணும் போய் நிக்கிறாங்க. அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற நடிகனை பாப்பா நிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியும்ல? நீங்க கரூர்ல 10 பாயிண்ட் போட வேண்டியதானே, 10 இடத்துல பேச வேண்டியதானே? கரூர் தொகுதியில ஒரு 30 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தொகுதி 4 தொகுதி இந்த இடத்துல பேசுங்க, இந்த 4 தொகுதி இந்த இடத்துல பேசுங்க. அது ஒரு 10 பாயிண்ட் போட வேண்டியதானே? என்ன பிளானிங் பண்றீங்க? புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் பின்னால வச்சிருக்கீங்க. என்ன பிளானிங் பண்றீங்க? ஒரு 10 இடத்துல கேளுங்க, அந்தந்த தொகுதி மக்கள் இங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லுங்க. நீ அதை விட்டுட்டு ஒரு இடத்துல கூட்டம் போடணும். ஒரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக நான் கூட்டத்தை, மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காமிக்கணும்ன்ற உங்க அதிகார வெறி, உங்க அரசியல் வெறி, இந்த ஆசையெல்லாம் வச்சு நீங்க செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணி நீங்களே அந்த குழிக்குள்ள விழுந்திருக்கீங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு லைட்டை சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணி போடக்கூடியவராக விஜய் இருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆணவம், அகங்காரம் உள்ள இருக்கும்? கடவுள் மறுபிறப்பா நீ? எந்த அளவிற்கு நீ மக்களை பார்க்கறதுக்கு அடமோத வைக்கிற நீ? அப்ப அங்கிருந்து வர்றீங்களா? வரும்போது என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அங்கிருந்து மேலே ஏறிட்டா வந்திருக்கணும், கையை ஆட்டிட்டா வந்திருக்கணும். அப்ப கூட்டம் அலை மோதி இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல எந்திரிச்சு நிக்கிறீங்க, இல்ல லைட்டை போட்டாவது வந்திருக்கணும். அப்ப என்ன, அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழலை கிரியேட் பண்றீங்க? ஒரு ஸ்டாட்டிக் கிரவுட் 20,000 பேர் இருக்காங்க. அப்ப 20,000 பேர் அங்க காலையில இருந்து 10 நிமிஷம் நீ திக்கி திணறி பேசுறதுக்கு 41 பேர் மூச்சு திணறி செத்துருக்கான். அப்ப கிட்டத்தட்ட 20,000 பேர் அங்க நிக்கிறான் ஸ்டாட்டிக் கிரவுட். நீ ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வர்றீங்க. 50 மீட்டருக்கு முன்னால நின்று பேசுங்க என்று ஒரு டிஎஸ்பி புஷி ஆனந்த் சொல்றாரு. அதை மீறுறீங்க, போலீஸ் எச்சரிக்கையை மீறுறீங்க. அங்க போனா ஸ்டாம்பீட் ஆயிரும் சொல்றாங்க. அந்த எச்சரிக்கையை மீறி அந்த 20,000 பேர் கிரவுட்ல நீ 10,000 பேர் கிரவுட போய் மோதுறீங்க. மோது அங்க அலையலையா ஆகி இத்தனை பேர். அது வரைக்கும் அங்க ஸ்டாம்பீட் ஆகல. விஜயுடைய பஸ், பெரிய படகு மாதிரி பஸ், இத்தான் பெரிய பஸ்ஸை கொண்டு ஒரு ஆள் வர்றதுக்கு இத்தான் பெரிய பஸ் தேவைங்க. இத்தான் பெரிய பஸ்ஸை உள்ள விடலாமா? அப்ப இந்த பெரிய பஸ்ஸை உள்ள விடுறீங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? புஷி ஆனந்தோ, ஆதவர்ஜுனாவோ, இல்ல நீங்க எத்தனை பேர் என்ன பண்ணிருக்கணும்? ஜெயலலிதா அவர்கள் போறப்ப என்ன பண்ணுவாங்க?
மரக்கட்டையை வச்சு தடுப்பு ஏற்படுத்தி அந்த பஸ் போறதுக்கு வழி விட்டுருப்பாங்க. அந்த பஸ் கரெக்டா அங்க போய் நிக்கும், மற்ற கூட்டம் சுத்தி நிப்பாங்க. என்ன நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க? ரைட், ஓகே. அது நம்ம சொல்றேங்களே, விஜய் சொல்லும் போதும் சேஃப்டி செக்யூரிட்டி எனக்கு முக்கியம் சொன்னார்ல. நீ சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியமா இருந்திருந்தா ஒரு இடத்துல 30,000 பேரை கூட்டிருக்க மாட்டீங்க, 10 இடத்துல கேட்டிருப்பீங்க பாயிண்ட். அப்ப நீ சொல்றது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. ரைட். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு நம்ம வந்தோம்னா, இது நடந்துருச்சு, நம்ம பேசிட்டோம், அதற்கான காரணங்களையும் நம்ம 3 நாட்களுக்கு மேல அலசி ஆராயிரும். திமுக அரசு சதி செய்கிறது அப்படிங்கிற வகையில் அவர் சொல்றார். உடனே பாஜக பின்னணியில் இருக்கு, பாஜக அவரை இயக்குது, RSS சதி, சங் பரிவார கும்பலின் கைப்பாவையாக அவர் மாறிவிட்டார், உண்மை வெளிவந்து விட்டது, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னா இதுக்கான உண்மையான முகாந்திரம் இருக்குதா? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதாவதுங்க, நீங்க நல்லா பாருங்க சார், பாலச்சந்திர சார் சொன்னாரு, ரவீந்திர துரைசாமி சாரும் சொன்னார். எப்படி நீங்க நல்லா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து முதல் நாள் நியூஸ் வருது, தாவாக்கனுடைய பிரதிநிதிகள் குருமூர்த்தியை சந்திச்சாங்கன்னு நியூஸ் வருது, வந்துச்சா இல்லையா? நியூஸ் வந்துச்சு. 2வது நாள் எனக்கு கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட், அசூர் ஓசானிக் அபார்ட்மெண்ட்ல பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் போறத மீடியா லைவ் காமிச்சிச்சா இல்லையா? இங்க இருந்து கிளம்பிட்டாரு, இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னு. போனது பிறகு நீங்க வேற ஒன்றும் இல்லை, உளவுத்துறையை கூப்பிட்டு பட்டினப்பாக்கம் அசூர் அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் வந்து சிசிடிவி இருக்கு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து வர சொல்லுங்க. 2 பேரும் மீட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு போகும். குருமூர்த்தி மறுக்கிறாரு. அவர் மறுப்பாருங்க. அவர் என்னைக்கு உண்மையை ஒத்துருக்காரு? அவர் இன்னைக்கு மறுப்பாரு, 6 மாசம் கழிச்சு சொல்லுவாரு, துக்ளக் மீட்டிங்ல சொல்லுவாரு, நான் தான் போய் பேச சொன்னேன், நான் தான் காப்பாத்தி விட்டேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு மறுக்க தான் செய்வாரு. என்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வருது ஃபேக், எத்தனை நியூஸ் குருமூர்த்தியை பத்தி வந்திருக்கு, எனக்காவது ரிப்ளை பண்ணியிருக்காரா? இது ஃபேக் நியூஸ்னு போடுறாருன்னா ட்விட்டர்ல, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயோ போனது தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லி உடனே அதுக்கு மறுப்பு கொடுக்குறாரு. அப்ப அது பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒண்ணு. 2வது, ஹேமா மாலினி தலைமையில உடனே 8 மெம்பர் கமிட்டி இங்க வர்றாங்க பாக்குறதுக்கு. ஓகே, அண்ணாமலை இருக்காரு, நயனா நாயந்திரன் இருக்காரு, உங்களுடைய கட்சி தலைவர்லாம் இருக்காங்க. 2 ஜூலை 2024 உத்தரப்பிரதேசத்துல போலே பாபான்னு ஒருத்தர் சத்சங் நடத்தினார். 121 பேர் செத்தான். அவர் ஒரு இடத்துல நின்று சத்சங் நடத்தினாரு. மக்கள் அலையலையா போய் 121 பேர் செத்தான், 150 பேர் படுகாயம். ஓகே, ஒரு ரிப்போர்ட் இருக்கா பிஜேபி உடனே கமிட்டி இந்த மாதிரி ஹேமா மாலினி கமிட்டி அனுப்பிச்சிச்சுன்னு? மகா கும்பாபிஷேகம் 30 பேருக்கு மேல செத்தது கன்ஃபார்ம் ரிப்போர்ட், 100 பேருக்கு மேல செத்துருக்காங்க. ஒரு ஹேமா மாலினி கமிட்டி எங்க போச்சுங்க? இங்க இறந்த அடுத்த நாள் ஹேமா மாலினி கமிட்டி வந்துருச்சு. அப்ப பின்புலத்தில் இருந்து விஜய வந்து இந்த சிக்கல்ல மாட்ட வைக்க வேண்டும் என்று ஒரு பிஜேபியில இருந்து ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனுடைய கையாளாக புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் இருந்திருக்காங்க. இவர்கள் தான் இந்த ஸ்டாம்பீட கிரியேட் பண்ணி விஜய வந்து இந்த கொலை கேஸ்ல மாட்டிருக்காங்க, A1 மாட்டிருக்காங்க. அப்ப இத மாட்டினா தான் விஜய் வந்து நம்ம போல்டர்ல வருவாரு. எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்ல, இனிமேல் எடப்பாடியை வச்சோ இப்ப பிஜேபிக்கு எடப்பாடி பிஜேபி சேர்ந்து ஜெயிக்க முடியாது. இப்ப விஜயை நம்ம போல்டர்ல கொண்டு வரணும்னா விஜய் ஒரு சிக்கல்ல மாட்டணும் என்ற திட்டத்தில் பலியாகி உடனே போய் 68 மணி நேரம் சும்மா இருந்த விஜய் 3வது நாள் போய் குருமூர்த்தியை பாக்குறாரு, 4வது நாள் வீடியோ பேசுறாரு. அந்த வீடியோல ஒரு வருத்தம் கிடையாது, ஒரு மன்னிப்பு கிடையாது, ஒரு குற்ற உணர்வு கிடையாது, எதுவும் கிடையாது. சிஎம்க்கு சவால் விடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கிரிப்ட் இயக்கப்படுகிறது, இயக்கப்படக்கூடிய இயங்கும் நபராக விஜய் இருக்கிறார். பிஜேபியுடைய பி டீம் அவர் அல்ல, பிஜேபியுடைய டைரக்ட் டீமே விஜய் தான். இது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இன்னைக்கு. சரி, அப்ப இனி என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு சோர்ஸ்ல நீங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இனி அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வலிமையா தகவலோ இல்ல உங்க கணிப்போ என்ன சொல்லுங்க? நான் இனி வலிமையா நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்வேன்றாரு. 40 பேர் செத்தாங்க, இன்னும் 300 பேர் சாவாங்க. அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் இன்னும் 300 பேர் சாவாங்க. இவரை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வந்து இவர் போற கடலாம் சாவாங்க. இதை தமிழக அரசு அனுமதிச்சுன்னா அதை மாதிரி ஒரு பிளண்டர் எதுவும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஊருக்குள்ள எந்த ஊருக்குள்ளேயும் இந்த விஜயினுடைய கட்சி உள்ள போய் மீட்டிங் நடத்துவதற்கு தகுதியே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கட்சி அப்படி போக கூடாதுங்கிற ஜனநாயக விரோதம் இல்லையா? ஒருத்தரால வந்து ஒரு மாவட்டத்துல சட்ட ஒழுங்கு பாதிக்கும், ஒரு மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கும்னு நினைச்சா அவர்கள் மாவட்டத்துக்கு எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்கு உரிமை இருக்குல்ல, போடுறாங்கல்ல, போலீஸ் போடுறாங்கல்ல, கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல. அப்ப ஒருத்தர் உள்ள வந்தா 40 பேர் சாகுறாங்க, 200 பேர் மயக்கம் அடைகிறாங்க, 10-15 பேர் காயம் அடைகிறாங்க அப்படின்ற இது வந்து ரிப்பீட்டட் ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் நடக்குது. அப்படின்னா இதை வைத்து இவர்
இனிமேல் வந்து ஊருக்கு வெளியே ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க மீட்டிங் நடத்தட்டும், மக்களை கூட்டட்டும். தமிழ்நாடே கூட்டு வந்து எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு அத்தனை தொண்டர்களை வச்சு கூட்டம் நடத்தட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது யாரும் தடை செய்ய போறது இல்ல. ஆனால் ஊருக்குள்ள வந்து இனிமேல் நடத்துவதற்கு விஜய்க்கு அலோவ் பண்ணக்கூடாது. அவருக்கு மேல வந்து சட்டப்படி வழக்கு பாயணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். கேபிச்சுவல் அஃபென்ஸ் நடந்ததுனால குன்ற சட்டம் பாயணும். திரு பாலச்சந்திரன் சுருக்கமா இல்ல திரு பொன்ராஜ் அவர்கள் சொல்றது கரெக்ட். அதாவது எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர் வந்து கலெக்டர் யாருக்கு அகேன்ஸ்டா வேணாலும் இஷ்யூ பண்ணலாம். ஆனா அப்படி எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணலனாலும் நீங்க ஊருக்குள்ள அடர்த்தியான இடத்துல மீட்டிங் போடாதீங்க, வெளியில 4-5 ஏக்கர் வந்து பிடிச்சி அங்க வந்து நீங்க மீட்டிங் போடுங்க. நான் நினைக்கிறேன் இனிமே ரொம்ப தெளிவா அதை சொல்லிடுவாங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு தவறை விஜய் பண்றதுக்கு வந்து அரசு அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வாட் ஹி சேஸ் மேக்ஸ் a lot of sense. இனிமே வந்து இவர் ஊருக்குள்ள மீட்டிங் போட விடக்கூடாது.